நம்ம ஹீரோ எஃபர்ட்லாம் போட்டு ஹெல்தியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் எப்படியோ ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரிஞ்சிடுது. பொண்ணு மேல பாசம் இருக்கிற அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக என்னோட ஹஸ்பண்ட் என்னால விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்ப அவங்க ஹஸ்பண்ட் கூடயே போயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு இருந்தாலும் ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ குடிக்கிறத விட்டுறணும்னு முடிவு பண்ணிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை டெம்ப்டேட் பண்றதுக்காக ஹீரோட கசின் கொண்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியான அட்ராக்டிவான ஒரு ஆல்கஹாலை கொண்டு வந்து அவனோட ஒர்க் பிளேஸ்ல வைக்கிறாங்க. ஆனா அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம தூக்கி போட்டு உடைச்சிடுறாரு நம்ம ஹீரோ. அவங்க ஒய்ஃப் கிட்ட ஹீரோ சொல்றாரு, நான் சக்சஸ்ஃபுல்லா 3 நாளா குடிக்காம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்டதுமே ஹீரோட அம்மாக்கு ரொம்ப திருப்தியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அடுத்த நாள் அன்பார்ச்சுனேட்லி அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அப்படியே வீடு ஃபுல்லா துக்கமாவே இருக்கு. இந்த ஹீரோ தான் சோகமா இருக்கானே அப்படின்றதுனால இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணலான்னு ஆல்கஹாலை கொண்டு போய் ஹீரோட கசின் கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோ அதை தூக்கி அடிச்சு கோவமா அவங்கிட்டயே கத்திடுறாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோவை மீட் பண்ணுவாரு. அவருக்கு தேவையில்லாத பழக்கம் எல்லாம் இருக்கும். அதை ஹீரோக்கு பழக்கி விட்டுருவாரு. இது எல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவுமே கஷ்டமாவே இருக்கு. நம்ம ஹீரோவோட கசின் போய் இது எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிடுவாங்க. போலீஸ் புடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த கசினோட ஒய்ஃப்க்கு எல்லா உண்மையுமே தெரிய வரும். அவங்க உடனே இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணுவாங்க. அவங்களோட அப்பா எம்எல்ஏவா இருக்கிறதுனால ஈஸியா அந்த பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் ஆயிடும். அந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் ஆகும் போது குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிலீவ் பண்ணி விடுவாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ ஹீரோ கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்க, இனிமே குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே அது ப்ராமிஸ் பண்ணிடுவாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு பொண்ணு பார்த்த புரோக்கர் வந்து அவங்க அப்பாவை பத்தின ஹிஸ்டரி எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாரு. உங்க அப்பாவை உனக்கு வெறும் குடிகாரனா தான் தெரியும், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. உங்க அப்பா இந்த ஊர்ல கல்லே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. ஆனா இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் அவரையே சரக்கடிக்க வச்சு வாழ்க்கையும் முடிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஹீரோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்டு ஃபீல் பண்ணி ட்ரிங்க் பண்றத கம்ப்ளீட்டா நிறுத்திடுறாங்க. ஹீரோக்கும் அவங்களோட கசினுக்கும் திரும்ப பயங்கரமா சண்டை வருது. அவங்க 2 பேரோட ஒய்ஃப்ஸும் தான் வந்து இவங்க 2 பேரோட ப்ராப்ளமையும் கொஞ்சம் கொஞ்சமா சார்ட் அவுட் பண்றாங்க. ஃபேமிலி அப்படின்னு பார்த்தா நம்ம 2 பேரும் தான் இருக்கோம், இதுக்கு மேல சண்டை போட்டுக்க வேண்டாம் அப்படின்னு 2 பேரும் கன்வின்ஸ் பண்றாங்க. ஹீரோயினோட ஒய்ஃப் போய் அவங்களோட கசின் கிட்ட அப்பாலஜைஸ் பண்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஏத்துக்கிறாரு. அங்க அப்படியே ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஹீரோவோட கசின் கிட்ட போய் அந்த புரோக்கர் சொல்றாரு, நான் அவங்க கிட்ட அப்பாவை பத்தின ஒரு கதை சொன்னேன், அது பயங்கரமான பொய் தான். அவங்க அப்பா சரியான குடிகாரன் தான், இத பத்தி சொன்னா திரும்பவும் அவன் பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்றதுனால இதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாரு.